அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அனுப் சோனி. கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல இன்னைக்கான எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆசை, ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆகணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், காதல் நிறைவேறணும். ஆசைன்ற விஷயத்தினால நல்லதும் நடக்கலாம், தீயதும் நடக்கலாம். ஆசை நல்லா இருந்தா அந்த ஆசைப்படுற ஒருத்தரோட வாழ்க்கை சந்தோஷமா மாற்றி அமைச்சிரும். இல்லைன்னா அந்த ஆசையே ஒரு வாழ்க்கையை அழிச்சிரும். ஆசைப்படுறவன் தன்னை மட்டுமே அழிச்சுக்கிறது இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்கள அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸும் அந்த மாதிரி தான். நிறைய பேரோட வாழ்க்கைய அழிச்ச ஒண்ணு நிம்மதியா வாழ்ந்த குடும்பத்தை அழிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு. தேவிகா, உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசே வரல. ஃபேர்வெல்ங்கிறது ஒரு சம்பிரதாயம், அதை கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். தேவிகா, இவ்ளோ நல்ல வேலையை விட்டுட்டு நீ எதுக்காக நோய்டாக்கு ஷிஃப்ட் ஆகுற? என்னை பத்தி மட்டுமே நினைக்க முடியாதுல்ல, ஃபேமிலியை பத்தி யோசிச்சு அவங்களையும் கூட்டிட்டு போறேன். சரி, என்ன பண்றது? நீ என்னை விட்டு தான் தூரம் போற. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கு மாறாது. உனக்கு எப்போ என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. கண்டிப்பா. நிறுத்திக்கோங்க. பிரியா, என்ன பண்ற? ஏன் அதெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க? ஏன் பொருளை நீங்க எதுக்காகமா கை வைக்கிறீங்க? நான் இன்னும் குழந்தை இல்ல. பிரியா, பிஹேவ். என்ன விஷயம் தேவிகா? குழந்தை எதுக்கு திட்டுற? குழந்தையா? இப்பதான் நான் ஒன்னும் குழந்தை இல்லைன்னு சொன்னா. நீங்க தேவையில்லாம பேசாதீங்கம்மா. புது டெடியை எங்க வச்சிருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. பிரியா. ஓ, புது டெடியா? அது மேலதாமா இருக்கு, போய் எடுத்துக்கோ. நீ என்ன பிரச்சனை உனக்கு? மனிஷ், நொய்டாக்கு கண்டிப்பா ஷிஃப்டா வரும். அங்கேயும் போய் இதே மாதிரி அடம் பிடிச்சாலும் என்ன வருது? ஏன் உனக்கு உன் அம்மா தங்கச்சி மேலே நம்பிக்கை இல்லையா? பிரியா செல்லும், எப்படி இருக்கு? நல்லா இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரக் எங்க? ஓ, ட்ரக் லேட். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், நேரா வீட்டுக்கே அதை போக சொல்லிட்டேன். முதல்ல அப்பனா இந்த சாமானெல்லாம் எடுங்க. வர தெரியுமா, வித்யா சித்தி உனக்காக ஒரு ஸ்கூல் கூட செலக்ட் பண்ணிட்டா. நொய்டாலேயே பெஸ்ட் ஸ்கூல். வாவ், கிரேட். வித்யா சித்தி எப்பவுமே சூப்பர் தான். பாட்டி, சித்தியை காணோம். எப்ப வருவாங்க? மார்க்கெட் போயிருக்கா, இதோ வந்துருவா. ஏண்டா. ஏய் ரியா, கையை தான் கழுவல, ஆப்பிள் எதை கழுவிட்டு சாப்பிடு. வெல்கம் எவ்ரிபடி. வித்யா சித்தி, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. Thank you so much சித்தி. எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவளை ஏன் கெடுக்கிற? கம் ஆன் கா, இங்க பாரு. உன் வீட்டுக்காரருக்கு எடுக்கிற மாதிரி கூட நான் பொருள் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்காக மாமா. அடடே, தேங்க் யூ. கம் ஆன் அக்கா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு உம்மன் இருக்க சொல்லு. உனக்காக கூட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க. அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கொலை அப்படின்னா போலீஸ்க்கே எவிடன்ஸை கலெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. செவுத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் போலீஸ்க்கு ஒரு விதமான சவால்னு சொல்லலாம். இல்லனா அவங்கள மிஸ்லீட் பண்றதுக்கான விஷயமாவும் இருக்கலாம். சார், இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது சார். இவங்க இந்த வீட்லயே இல்ல நீ சொல்ல வரியா? மேம், வருஷ கணக்கா இந்த வீடு மூடியே இருந்தது. திடீர்னு இந்த வீட்டுல எப்படி பாடி வந்ததுன்னே தெரியல. வருஷ கணக்குல வீடு பூட்டி இருக்குன்றீங்க. ஆனா எங்களுக்கு 2 பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை இருந்த மாதிரி தடயம் கிடைச்சிருக்கு. மேம், இந்த வீட்டை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. காலனியை விட்டு இந்த வீடு ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. இங்க யார் வருவாங்க, எதுக்கு வருவாங்க, எப்ப வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன ஆச்சரியம்,
இவங்கள யாருக்குமே எதுவுமே தெரியாதா? சார் எனக்கு என்னமோ இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. தெருவுல இருக்கிறவங்க எதுக்காக மறைக்கிறாங்க? அதை கண்டுபிடி. சொந்தக்காரங்க இவங்க தானா வேற யாராவதான்னு கண்டுபிடி. எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. வா. சார், இவன் தான் நீரஜ் சேகர், புரோக்கர். சார், இவன் நீரஜ் சேகர் வீடை வாடகைக்கு பார்த்து விட்டுருக்கான். சரி, யாருக்கு? அவங்க ஒரு சிங்கிள் மதர் சார். சின்ன குழந்தையோட அவங்க இங்க வந்திருந்தாங்க. சிங்கிள் மதருக்கு ஏதாவது பேர் இருக்குமே? பேரு சார் தேவிகா தேஷ்வால். மேடம், இது நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி அமைதியான இடம் எங்கேயும் கிடைக்காது. தூங்குற குழந்தைய யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சார், தேவிகாவுக்கு வீட்டை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அன்னையிலிருந்து அவங்க குழந்தையோட அந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க யாரும் இல்லைன்னு சொல்றாங்களே, ரெண்ட் அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்களா? சார், அது ரெண்டல் அக்ரிமெண்ட் போறதா தான் இருந்தோம். ஆனா ஹவுஸ் ஓனருக்கு அதுக்கான டைமே கிடைக்கல சார். சரி, ஓனர் யாரு? விக்ராந்த் பாதக் சார். டெல்லியில இருக்காரு. வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் அவர் என்கிட்ட தான் சார் ஒப்படைச்சிருக்காரு. ஆனா ரெண்ட் அக்ரிமெண்ட் தான் போடல சார். 11 மாசம் ரெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, டெபாசிட்டுக்கான செக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த டெபாசிட்டுக்கான செக்கையும் 3 மாசத்துக்கான ரெண்டலையும் ஓனருடைய அக்கௌண்ட்ல நான் போட்டுட்டேன் சார். அப்படியா? அங்க குழந்தையே கிடைக்கலையே. ஒரு ஆணு ஒரு பொண்ணு. விஷயம் சீரியஸ், புரியுதா? சரி, இதை சொல்லு. தேவிகா கூட எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சது இல்ல, அந்த ஆளு யாரு? தேவிகாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? சார், எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். தேவிகா கிட்ட வீட்டை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நாங்க போகவே இல்லை. தேவிகாவோட ஃபோன் நம்பர், அட்ரஸையும் சொல்லு. சார், அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, ஆனா அந்த நம்பர் டெலீட் ஆயிடுச்சு சார். தேவிகா ரெண்டல் அக்ரிமெண்ட் செக் கொடுத்துருப்பால? ஆமா சார், ஆஃபீஸில் இருக்கு சார். எனக்கு அதோட ஜெராக்ஸ் வேணும். சரிங்க சார். பாண்டே, தேங்க்யூ சார். இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். தேவிகா செக்ல இருந்து அவளோட பர்மனன்ட் அட்ரஸை நீ கண்டுபிடி. சார், சொல்லு யாதவ். மேம், இவரு கேதார் மிஸ்ரா. இந்த ஏரியா தான். அந்த பாடிஸ் கிடைச்சது இல்லைங்களா, அந்த வீட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பொம்பளையோ ஆம்பளையோ இறந்தாங்கல்ல, அவங்கள பாத்தியா? இல்ல மேடம், நான் அதுக்கப்புறம் வேற யாரையுமே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாரும் இருந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது. சார், வாங்க. சார், இந்த இடத்துல தான் கேதார் பள்ளம் தோண்டினதை பார்த்துருக்கான். இது வரைக்கும் இங்க எதுவும் கிடைக்கல. சார், இதா கேதார். வணக்கம் சார். ஒரு நிமிஷம் இரு. அது என்ன? கேதார், வீட்டு ஓனர் சாக்கு பையில ஏதோ அடைச்சு வச்சதா நீ சொன்னல. மேடம், ஆனா சின்ன குழந்தையோட பாடி கிடைச்சிருக்கு. மேடம், நான் ரொம்ப நாள் முன்னாடி தெரிஞ்சத பார்த்தேன். சொல்லு. உண்மைதான் மேம் இங்க சொல்றேன். என்ன பேச்சு? இங்க பாரு, இவனை கூட்டிட்டு போ. நம்ம ஸ்டைல்ல விசாரி. தேவிகா ஒரு குழந்தையோட இங்க வாழ்ந்ததா நரேஷ் நம்ம கிட்ட சொல்லியிருந்தான்ல. இப்போ வீட்டுக்கு பின்னாடி இந்த குழந்தையோட பாடி. அப்படின்னா நேத்தோ முந்தா நேத்தோ கொலை நடந்திருக்கு. பாடி இப்பதான் மங்க ஆரம்பிச்சிருக்கு. சார், ஓனர் எதையோ புதைச்சதா கேதார் பார்த்ததா சொல்லியிருந்தால சார். என்ன விஷயம்னு எனக்கு புரியல. இந்த விஷயத்துக்கான பதில் ஓனர் பட்டக்கு தான் தெரியும். அவனை தூக்கு. ஓனர் விக்ராந்த் வந்து போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டார். விக்ராந்த் பாட்டக் சீக்கிரமா உள்ள போயாகணும். விக்ராந்தும் நரேஷும் சேர்ந்து இதை செஞ்சிருப்பாங்க. நரேஷை நீ கண்காணி. சார், போலீஸ் விக்ராந்த தேட ஆரம்பிச்சது. தேவிகா கொடுத்த ரெண்டல் செக் மூலமா தேவிகாவோட பேங்க் அக்கவுண்ட்டையும் கண்டுபிடிச்சிருச்சு போலீஸ். சார், தேவிகாவோட பேங்க் அக்கவுண்ட்ல அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட்னு போட்டிருக்கு. ஆனா ஹஸ்பண்டை பத்தின டீடைல்ஸ் எதுவும் இல்ல. ஆனா பெர்மனன்ட் அட்ரஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா சார், தேவிகா ஏன் புரோக்கர் நரேஷ் கிட்ட சிங்கிள் மதர்னு சொல்லணும்? அட்ரஸை காமி.
என்னது? தேவிகாவோட பாடியா? ஆமாங்க, அவ ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தையோட பாடியும் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க சார்? நேத்து தான் அவங்க கிட்டயும் அவன் பொண்ணுகிட்டயும் பேசினேன். அவங்க இங்க தான் பக்கத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் இங்கே இருக்காங்கன்னா தேவிகா மட்டும் ஏன் வாடகை எடுத்து இருக்கா? ஒரு குழந்தை ஆணோட பாடி கிடைச்சிருக்கு, அவங்க யாரு? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கடந்த 2 வருஷமாவே நான் தேவிகாவை தேடிட்டு வரேன். 2 வருஷமா தேடுறீங்களா? ஆமா சார். 2 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணோடையும் புருஷனோடையும் சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டா. மனிஷ் அவளை கூப்பிட வந்தப்போ. என்ன பேசிக்கிட்டு இருக்க தேவிகா? நானா தான் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக இங்க வந்திருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண பாக்குற? நான் உனக்கு முக்கியம்னா உண்மையை சொல்லப்போனா உங்க யாருக்குமே நான் முக்கியம் இல்லை. கண்ணா, என்ன பேசிட்டு இருக்க? எங்க போற நீ? நிம்மதி கிடைக்கிற இடத்துக்கு போறேம்மா. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தேவிகா அவ நம்பரை மாத்திட்டா. அவளை தேட ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா எங்களுக்கு ஒன்றும் தெரிய வரல. தேவிகாவுடைய குழந்தை கணவர் எங்க இருக்காங்க? அந்த அட்ரஸ் என்கிட்ட கொடுங்க, நான் போய் பார்க்குறேன். என்னாச்சு? நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அம்மாவை எப்ப கூட்டிட்டு வரதா இருக்கீங்க? நான் அவ இங்க வரமாட்டாப்பா. ஏன்பா அம்மா ஏன் வர மாட்டாங்க? சொல்லுங்கப்பா, அம்மா ஏன் வர மாட்டாங்க சொல்லுங்க. ஏய், shut up. அவ இங்க இருந்தப்போ நீ அவளை கண்டுக்கவே இல்ல. இப்ப அவ போன உடனே மம்மி மம்மின்ற. போ, உள்ள போ. போ. என்ன? தேவிகாவோட பாடியா? அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில. தேவிகாவோட கை காலை கட்டி போட்டு எரிச்சிருக்காங்க. ஒரு ஆளு, ஒரு குழந்தை, அது யாரா இருக்க முடியும்? சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் 2 வருஷமா தேவிகாவை பார்க்கவே இல்லை சார். அப்படி என்னதான் ஆச்சு? தேவிகா உங்களை விட்டுட்டு போற அளவுக்கு? உங்களை விட்டுட்டு போனது சரி, ஆனா பொண்ணையும் விட்டுட்டு போயிருக்கா? சார், தப்பு என்னோடது தான் சார். நான் அந்த தப்பை பண்ணதுக்கு அப்புறம் தேவிகாவால் என்ன மன்னிக்கவே முடியல சார். இத முந்தனத்து அவுட்டோர் யூனிட்டுக்கு போட்டு போன பிளேசர்லேருந்து நான் எடுத்தேன். காண்டம்ஸ். இங்க பாரு தேவிகா, தேவையில்லாம கட்டுக்கதெல்லாம் என்கிட்ட கட்ட வேண்டாம். உனக்காக இடம் மாறி வந்தேன். என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு சின்ன வேலையை தேடிக்கிட்டேன். ஆனா நீ தப்பா நடந்துகிட்டு இருக்க. போதும், நானும் ரியாவும் உன்னோட இருக்க மாட்டோம். நீ போறத நான் போலாம், நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா தியாவும் கூட சுத்தமாக வர விருப்பப்படுவான்னு எனக்கு தோணலை. ஆனால் அதுக்கப்புறம் நானும் தேவிகாவும் சந்தோஷமாகவே இல்லை சார். பிலீவ் மீ சார். அவள் போனதுக்கப்புறம் வீடே இருள் சூழ்ந்து போயிடுச்சு சார். நான் அவளை தேடிக்கிட்டே இருந்தேன் சார். தேடி கண்டுபிடிச்சிருப்ப. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தேவிகா கூட ஒரு ஆளை பார்த்தது தாங்கியிருக்க முடியாது, அதனால இந்த மாதிரி பண்ணியிருப்ப. என்ன சொல்றீங்க சார்? நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை சார். நீ தேவிகா எங்கேயோ வேலை பார்த்தான்னு சொன்னல? ஆமாம் சார். இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவள் வேலையை விட்டுட்டா சார். தேவிகா எங்க வேலை பார்த்தாலோ அந்த டீட்டெயில்ஸை கொடு. Keep the change. செட் ஏதா போடுங்க, கடவுள் புண்ணியமா போயிடும். கொடுங்க செட். என்ன தெரியல? டேய் நான் தான்டா. ஏன் நகிலா நீயா? ஏ காலு லாலே இங்க வாங்கடா, டே சீக்கிரம் வாங்க. ஏ என்னடா இது செம்மையாகுது. ஏய், சீ. 10,000 ஷேட்ரா அது. ஏ என்னடா இது? யானை பல்றா, யானை பல்லு. இதே யானை பல்லா? அதேதான். அட யானையோட சின்ன பல்லுடா. அது சரி. டேய் இந்த நகினா இருக்கேன்ல, இன்னொருத்தனோட தலையெழுத்தையே மாத்துற அளவுக்கு ஆளாயிட்டேன்டா. நானும் முன்னுக்கு வந்துட்டேன், என்னால பல பேரும் முன்னுக்கு வந்துட்டாங்க. யாரவா தன்னால முன்னுக்கு வந்தவன் சொல்ற? சார், அந்த வீட்டோட ஓனர் பாட்டக் வந்து அவனோட ஃபோன் வந்து டில்லியில் ஒரு ஏரியாவில் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். விக்ராந்தோட சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் விசாரிச்சோம், ஆனால் எந்த துப்பும் கிடைக்கல. வீட்டு சொந்தக்காரன், வாடகைக்காரி, இதை தவிர அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? சார், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. இன்னொரு ஆன் பாடி கூட எரிஞ்சு போயிருக்கு, அது கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தேவிகா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் லிங்க் கிடைக்கும், அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சி
ஏதாவது குழு எடு. ஹவுஸ் ஓனர் விக்ராந்தை கண்டுபிடிச்சி கொண்டு வா. ஒரு தடவை ஹவுஸ் ஓனர் நம்ம கையில் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி தேவிகாக்கும் அந்த ஆளுக்கும் மயக்க மருந்து கொடுத்து முதல்ல மயக்கமாக்கியிருக்காங்க. வீட்ல இருந்து எடுத்த கிளாஸஸ்ல மருந்தோட ட்ரேசஸ் கூட இருக்கு சார். தேவிகாவோட பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃபை தெரிஞ்சுக்கோ. தேவிகாவோட நாடா ஆஃபீஸில் போய் விசாரி. இது நகினா பண்ணி கொடுத்தது. ஜிமிக்கு பாரு எப்படி இருக்கு. இது 2 பவுனு சுத்த தங்கம் தெரியுமா? உன் நகினாக்கு லட்சக்கணக்கில் யாராவது பிச்சை போட்டாங்களா என்ன, இல்ல லாட்டரி அடிச்சுதா? லாட்டரியில ஒண்ணு இல்ல. நகினா மூளைய உபயோகிச்சு சம்பாரிச்சு பணம். எல்லாருக்கும் உதவி செஞ்சு இந்த பணம் கிடைச்சிருக்கு. உதவி செஞ்சா? சாந்திகா இந்த அளவுக்கு பணம் கொடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். யார்கிட்ட சொல்லாத. இவ என்ன பண்ணா, நகரத்துக்கு போய் உதவி செஞ்சிருக்கா. உள்ள வரியா? வர அப்புறம் சொல்றேன். வா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? யாருக்காவது தெரிய வந்தா என்ன ஆகுனே தெரியாது தெரியுமா? என்னடா நீ தானே சொன்ன பணம் கொடுத்தவனுக்கு தான் பிரச்சனை வரும்னு நீ தானே சொன்ன. ஐயோ உன் பொறுக்கி உன்னோட மூளை பூரா குப்பை ஆயிடுச்சு. வாயை மூடிக்கிட்டு இரு, புரியுதா? நான் சொல்றத மட்டும் சொல்லுங்க. சார், தேவிகா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களே. 2 வருஷமா நானும் எந்த கான்டாக்ட்லயும் இல்லை. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இதை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சார் தேவிகா மட்டும் இல்லை, ஒரு ஆளு குழந்தையோட பாடியும் கிடைச்சிருக்கு. தேவிகாவுக்கு இங்கே இருக்கிற யார் மேலேயாவது அஃபையரா? மேம், தேவிகாக்கு யாருடைய அஃபையரே இருக்க முடியாது. அவளுக்கு ஹஸ்பண்ட் சரியா அமையல. அவளோட ஹஸ்பண்டை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காளா? அவளோட ஹஸ்பண்ட் கோரக்பூர்ல சேல்ஸ்மேனாக தான் இருந்திருக்காரு. போன வருஷம் நோய்டாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவளுக்கு விருப்பமே இல்லாம போனா. ஏன்? தேவிகா ரொம்ப குவாலிஃபைட் மேம். கோரக்பூர்ல ஏர் ஹோஸ்டஸ்க்கான இன்ஸ்டிடியூட்ல க்ரூமிங் இன்ஸ்ட்ரக்டருக்கான வேலையை பார்த்தா. ஃபேமிலிக்காக இங்கே வர வேண்டியதா போச்சு. ரிசப்ஷனிஸ்டுக்கான வேலையும் பார்த்துட்டு இருந்தா. அதாவது இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியும் கூட புருஷங்கிட்ட இருந்து மரியாதை இல்லை, அப்புறம் பொண்ணுக்கிட்ட இருந்து கூட சுத்தமாக மரியாதை இல்லை. சார், அந்த வீட்டோட ஓனர் விக்ராந்த் பாட்டிக் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களோட வீட்டிலே ஒளிஞ்சிருக்கானா சார்? சார், தேவிகாவையும் அவ குழந்தையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. என் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு கொண்டுட்டா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? நீ வீட்டுக்கு பின்னாடி குழி தோன்றதை யாரோ பார்த்துருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? குழியா? அது 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது சார். 3 மாசத்துக்கு முன்னாடியா? 3 மாசத்துக்கு முன்னாடி யாரையோ கொண்டு இருக்க? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என் நாய் செத்து போச்சு, அதை புதைக்க குழி தோண்டினேன் சார். நாயா? ஆமாம் சார். வீடு வாங்கினதே வேஸ்ட்டு. மார்க்கெட் விலையை விட கம்மியாக கிடைச்சதுன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். அட்லீஸ்ட் வாடகையாவது வரும்னு எதிர்பார்த்தேன். அந்த வீடு வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாங்க. வாடகைக்கும் யாரும் வரல. அதை சரி பண்ண ஒரு ஜோசியரை பார்த்தேன். ஒரு பூஜை பண்ணி நீ வளர்க்குற நன்றியுள்ள பிராணியை பலி கொடு, அப்போதான் அந்த வீட்டுக்கு யாராவது நல்லவங்களா வாடகைக்கு வருவாங்கன்னு சொன்னாரு. மனுஷன் நல்லா பலி கொடுக்கல. சார், இங்கேதான் புதைச்சேன். சார், இங்கேதான் சார். நாய் எலும்பு பாருங்க. அதை வெளியில எடுங்க. இழுத்துட்டு போ. இந்த எலும்பை ஃபாரன்சிக் அனுப்பி கண்டுபிடி. இது உண்மையிலேயே நாயோட எலும்பு தானா இல்லை நம்ம கிட்ட போய் சொல்றானா? தேவிகா சார்ந்த எல்லாருக்கிட்டையும் நீ தெரிஞ்சுக்கோ, அவங்க பாஸ் உள்பட. அவ ஹஸ்பண்ட் மனிஷ் யார் வேணா இருக்கலாம். சார், என்னாச்சு? கதவை தரங்க அப்பா.
அப்புறம் ரியா ஏன் அப்படி கத்துறா? என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கா. என்ன இவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ டென்ஷன் ஆகாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நிறைய நம்பர்ஸ் அது வந்து கிடைச்சிருக்கு சார். நான் ஒவ்வொரு நம்பருக்கா கால் பண்றேன். தேவிகா அடிக்கடி யாருக்கு கால் பண்ணாலோ அந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணு. சார் அதுக்கப்புறமா சார் ஃபாரன்சிக்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அந்த எலும்பு நாயோடது தான் அப்படின்னு. தேவிகாக்கும் பாஸ் மகேஷ்க்கும் வீட்டு ஓனர் விக்ராந்த் பார்ட்டேக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் சார் மனிஷ்க்கு தம்பி இருக்கான், நீரஜ். வீட்டோட செவத்துலேயும் எழுதியிருந்தது. மனிஷோட தம்பி நீரஜ் காணோம்ல? காணாமலாம் போகல சார். சார் இங்க பாருங்க சார், தேவிகாவோட ஃபோன் ரெக்கார்டில் நீரஜுக்கும் ஃபோன் போயிருக்கு. பாத்தீங்களா? நீரஜ் ஜெய்ஸ்வால். நீரஜுக்கும் நான் ஃபோன் பண்ண, ஆனால் அவன் எடுக்கல சார். அப்போ நீ தூக்கிடு இந்த நீரஜ் ஜெய்ஸ்வால. ஸோ எப்பவுமே ஒரு புது காஸ்ட்லி கார் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் எடுப்பேன். உன்னோட இந்த பழைய வண்டியோட இந்த நம்பர் பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எவ்வளோ வேணும்? என்ன நம்பர் பிளேட்டுக்கா? நம்பர் பிளேட்டுக்கு இல்லப்பா, முழு வண்டிக்கும் கேட்குறேன். உங்களுக்கு 3 லட்சம். சரி சரி ஏய், ஆ சரி சரி கிளம்பு. இரு வா, இரு. வா. போ போ. சீக்கிரம் குடு குடு. ஏய் அங்க வா, இருக்கா, வா, வா வா, வா, சீக்கிரம் வா சீக்கிரம். டேய் புறம்போக்கு இல்லடா, fraud. டேய். ச்சே. திரும்ப தப்பிச்சிட்டான்டா. அடுத்த வாட்டி மட்டும் அவன் மாட்டினானா அவனை காலி பண்றான் பாரு. வாடா மனிஷோட தம்பி நீரஜ். நீரஜ் இல்லையாமே? சார், உண்மைய சார். சொல்றா. அன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்து கைய காலை கட்டி எரிச்சு கொன்னு இருக்க. அதுக்கப்புறம் செவுத்துல எழுதியிருக்க. சார் நான் சத்தியமா எதுவும் எழுதல சார். நான் அவன் தம்பின்றது என்னோட தலை எழுத்து சார். யார் எழுதுனா? உன் அண்ணனா? இதெல்லாம் உன் அண்ணன் மனிஷ் தான் செஞ்சானா? செஞ்சிருக்கலாம் சார். அவனுக்கு அண்ணிக்கிட்ட மட்டும் இல்லை சார், என்கிட்டயும் நல்லா பிரச்சனை. ஏன்னா நான் அண்ணியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். எங்க அண்ணிக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன் அண்ணி பொறுத்துக்கிறீங்கலாம் கேட்டேன் நான். நீங்க ஏன் அவனை விட்டுட்டு போக மாட்டீங்க? எதுக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும்? ப்ராப்ளம் வெறும் மனிஷ் கிட்ட மட்டும் இல்லை, என் தங்கச்சி கிட்டேயும் தான். ரியாக்காக தான் தாங்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சதும் ஒரே அடியாக அவளை கூட்டிட்டு போயிடுவேன். வித்யா ரியாவை முழுசா அவ பக்கத்துக்கு மயக்கி வச்சிருந்தா சார். வித்யாவும் என் அண்ணா மனிஷும் என் அண்ணி அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால தான் அவங்க பொண்ணை விட்டுட்டு போனாங்க. அவங்க தேவிகா எங்க இருந்தான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்பப்போ நான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவங்க புது நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க சார். அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்லாம் என்னைக்கும் சொன்னதில்லை. உன் அண்ணியோட அப்பப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே. சார் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என் மேல சந்தேகப்படுறதுலாம் ஒர்த்தே இல்லை சார். இதெல்லாம் என் அண்ணா மனிஷ் அப்புறம் என் அண்ணியோட தங்கச்சி வித்யா சார். இதெல்லாம் அவங்களோட பிளான் தான் சார். என் அண்ணி போன உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். என் மச்சி நிச்சயாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தியா? என்ன விரும்பின? கல்யாணம் பண்ணிக்காமையே உன் கூட வாழணும்னா? உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே. ரியாவோட அம்மா ஆன உடனே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு என்னமோ பெருசா சொன்ன. என்ன பாத்துக்கிட்ட நீ? அவளை தலையை உடைச்சது இல்லாம என் தலையை எழுதி இப்ப மாத்த போறா. சார் சார் மனிஷையும் வித்யாவும் கூட்டிட்டு வந்தாச்சு. அவங்கள உட்கார வை. ஸோ ஆ சார். ஓகே சார். சரிங்க சார், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சார் தேவிகா கண்டினியூஸா பேசிட்டு இருந்த நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. யாரோட நம்பர்? சுரேஷ் திவாரி. எங்க கொலை நடந்ததோ அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல இவனோட போனும் சுவிட்ச் ஆஃப். எங்கத்தி ஆளு? மீரர். உடனே அவனை தூக்கு சீக்கிரம். ஏய் உட்காரு. சார் எதுக்காக எங்களை இப்ப நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க சார்? மச்சினிச்சி உன் வாழ்க்கையில தூக்கிட்டு வந்தல, அதே மாதிரி தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். மச்சினிச்சி இப்போ உன் பொண்டாட்டி ஆயிட்டா. 2 பேர் தலையில திடீர்னு அடிபட்டிருக்கு. என்ன காரணம்? ஐம் சாரிம்மா. இப்போ உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐம் வெரி பேட். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க.
ப்ளீஸ் திரும்ப வந்துருங்க. ரியா பத்தி கவலையா இருந்தது, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரியா மேல நீங்க பழிய போட்டு கல்யாணத்தை ஜஸ்டிஃபை பண்றியா? இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அக்காவுக்கே எங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க 2 பேருக்குள்ள நான் மாட்டிக்க விரும்பல. அதே மாதிரி என் மான மரியாதைக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாது. உனக்கு மனுஷ பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ளீஸ் என் பொண்ணு ரியாவை நல்லா பார்த்துக்கோ. திடீர்னு அவ கிளம்பி போயிட்டா. அவளா கிளம்பி போனாலா இல்ல நீங்க கிளம்பி போக வச்சிங்களா? சார், நாங்க தப்பு பண்ணோன்னு கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இப்போ என் அக்கா மாதிரியே இவரை ஏன் கட்டிக்கிட்டோம் நானும் வருத்தப்படுறேன். என்ன நான் தான் இங்க வருத்தப்பட்டு இருக்கேன் சார். இவளை கட்டிக்கிட்டு ரியாவை கூட இவ சரியா பாத்துக்கிறதே இல்ல தெரியுமா? இவ எங்க எல்லார் வாழ்க்கையுமே கெடுத்துட்டா சார். என் வாழ்க்கையை நீங்க தான் கெடுத்தீங்க. நீ தான் கெடுத்த. நீ தான். வாயை மூடுங்க. எந்த சம்பவத்தை பத்தி பேசுறனோ அதை பத்தி பேசுங்க. சம்பவமா? என்னாச்சு சார்? என்ன சம்பவம் சார்? நான் ரியா சந்தோஷமா இருக்கணும்னு ஜென்யூனா தேவிகாவை தேடிட்டு இருக்கேன். நீ தேவிகாவை தேடுற, உன் தம்பி நீரஜ் தேவிகா கூட பேசிட்டு இருந்திருக்கான். என்ன? ஏய், உன் வேலையெல்லாம் இங்க காட்டின அவ்வளவுதான். சொல்லு, உன் ஒய்ஃப் கூட ஒரு ஆள் இருந்தான்ல, அவன் யாருன்னு சொல்லு. ஒரு குழந்தையோட பாடி கிடைச்சதே, அதுக்கும் தேவிகாவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு. எதுக்கு அவங்கள கொன்ன? யார் ஆளு எந்த ஆளு எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு சுத்தமா தெரியாது. என் தம்பி நீரஜ் தேவிகாவோட டச்ல இருக்கானு எனக்கு இப்பதான் சார் தெரியும். ஆமா சார், இவர் உண்மையதான் சொல்றாரு. எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. சார், எனக்கு என்னமோ மனுஷன் வித்யாவும் இதுல கேம் ஆடுறாங்கன்னு தோணுது சார். சார், மனுஷ் தன்னோட தம்பி நீரஜை மாட்டி விட பிளான் பண்ணிருக்கலாம்ல, அதனால செவுத்துல எழுதியும் வச்சிருக்கலாம். ஆனா மனிஷ் தன்னோட தம்பியை ஏன் மாட்டி விடணும்? எனக்கு என்ன சந்தேகம்னா, அவன் ஒய்ஃப் கூட அவன் தம்பி. ஹலோ சார், சுரேஷை 2 வருஷமா காணும். வாட்? 2 வருஷமாவா? ஆமா சார், சுரேஷ் அவனோட ஒய்ஃப் ஹரிஷா அவன் பையனோட இருந்தானா. ஹரிஷா இங்க இல்ல. சுரேஷ் மீரட்ல ஜல்வி பார்க்ல கிளர்க்கா இருந்திருக்கான். சுரேஷ் 2 வருஷமா காணோம்னா சுரேஷ் பேர்ல மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கே, அந்த நம்பர்ல இருந்து தேவிகாவுக்கு யார் கால் பண்றா? சார், இங்க திரும்பியா வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னல, உங்க புருஷனை பத்தி தெரிய வந்ததை நானே கால் பண்றேன். போங்க அப்படி. கிடைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தற்கொலை பண்ணிட்டு இருப்பாரு. என்னது? சுரேஷ காணன் தானே முதல்ல சொல்லிட்டு இருந்த, இப்போ சூசைட் பண்ணிட்டான்னு சொல்ற? இதுல எது உண்மை? சார், ஒரு விஷயத்தை நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லல. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் கஷ்டப்படுத்துனதுனால சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணாரு. யார் அந்த பாஸ்? அவன்தான் விநாயக் மிஸ்ரா. மேடம், சுரேஷ் என் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டான். காணாம போயிட்டானா? எங்க போனா? சுரேஷ் பயங்கரமான ஊழல் பேர்வழி மேடம். லஞ்சம் வாங்குறதுல உறுதியா இருந்தான். லஞ்சம் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஒரு பக்கம் சுரேஷோட பாஸ் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, சுரேஷ் திவாரிக்கு லஞ்சம் வாங்குற பழக்கம் இருக்கு அப்படின்னும் பணத்தை மொத்தமா வாங்கிட்டு தலைமறைவாயிட்டாருன்னு. இன்னொரு பக்கம் சுரேஷோட ஒய்ஃப் ஹரிஷா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சுரேஷோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னானா, சுரேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. இந்த 2 விஷயங்களும் போலீஸ்க்கு புரியாத புதிராவே இருந்தது. விக்ராந்த் பாட்டக் வீட்ல ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஒரு குழந்தையோட. ஆனா எங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அங்க சுரேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கூட சொன்னீங்கல்ல. அவரு சூசைட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பாடி எப்படி சுரேஷா இருக்க முடியும்? எனக்கு என் கணவரோட பாடி இதுதான் நல்லாவே தெரியும் சார். விநாயக் என்ன சொல்றான்னா, லஞ்சம் வாங்கிட்டு சுரேஷ் ஓடி போயிட்டான்றான். பொய் சொல்றான். சுரேஷ் அவன் தான் மாட்டி விட பார்த்தான். ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க மாட்டியா? சார், நான் என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லுங்க சார். விநாயக் சுரேஷை கீழ்த்தரமா நடத்துவான். எல்லா ஸ்டாஃப்ஸ் முன்னாடியும் அவரை கத்துவான். விநாயக்கோட நோக்கமே சுரேஷை வேலையில இருந்து தூக்கிட்டு அவன் சொந்தக்காரனை வேலைக்கு வைக்கிறது தான். தெரியாம சுரேஷ் தப்பு பண்ணிட்டாரு. அந்த ஆள் அதுதான் சாக்குன்னு சுரேஷ் லஞ்சம் வாங்கிட்டு ஓடிட்டதா சொல்லிட்டான். சுரேஷ் அப்படி என்னதான் பண்ணா? சார், அவரு தற்கொலை பண்ணிக்கல. தற்கொலை பண்ணிக்க போறதா விநாயக்கு ஒரு இமெயில் பண்ணாரு. மேடம், அவனுக்கு சாகர எண்ணமே இல்ல. என்ன பிளாக்மெயில் பண்ண பார்த்தான், அதுவும் இமெயில் மூலமா. நான் என் பாஸ் விநாயக்கால தற்கொலை பண்ணிக்க போறேனா? என் சாவுக்கு காரணம் என்னுடைய பாஸ் விநாயக்கு தான். அவன் இமெயில படிச்சதும் நான் பயந்தே போயிட்டேன். அப்ப அந்த சமயம் அவன் ஆபீஸ்ல தான் இருந்தான்.
நீ ஏன் இமெயில் பத்தி முன்னாடியே சொல்லல? அவன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த இமெயிலை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ பண்ணது வெளியில தெரிஞ்சிரும்னு பயந்துட்ட. நான் உண்மையை தான் சொல்றேன் மேடம். அவனோட தேவிகான்ற பொண்ணும் இறந்திருக்காங்க, இவங்களோட குழந்தையும் கூட. நீ தானே பண்ண? மேடம் சத்தியமா நான் சொல்றேன், இவங்களை தெரியாது. இந்த லேடி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆனா இந்த பொண்ணோட கிடைச்ச பாடி உங்க கணவரோட பாடின்னு சொல்றீங்க. அதாவது உங்க கணவர் சுரேஷ் திடீர்னு 2 வருஷம் கழிச்சு கணவர் தற்கொலை பண்ணிக்க போறாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா 2 வருஷமா சுரேஷ் என் கூட தொடர்புல இருந்தாரு. அவரு விநாயக்க பார்த்து பயந்து ஓடிட்டாரு தான். ஆனா திடீர்னு திருட்டுத்தனமா எங்களை வந்து பார்த்துட்டு போவாரு. திடீர்னு வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாரு. வாங்கின புது நம்பரும் ஒர்க் ஆகவே இல்லை. இங்க தான் எங்கேயாவது இருப்பாருன்னு நான் தேடிட்டே இருந்தேன். கிடைக்கலன்றதுனால மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சுரேஷ் வேற ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டதுனால கூட உங்க வீட்டுக்கு வராம இருந்திருக்கலாம் இல்லையா தேவிகாவோட? என்ன பேசுறீங்க சார்? கனவுல கூட என்னை ஏமாத்த நினைக்க மாட்டாரு சார். சார், இந்த பொம்பளை நல்லவளா தான் தெரியுறா, ஆனா விநாயக் ரொம்ப மோசமானவன். முதல்ல இந்த கேஸ் தேவிகாவோட கனெக்ட் ஆயிருந்தது. இப்போ இந்த கேஸ் சுரேஷோட கனெக்ட் ஆயிருக்கு. சார், நான் செக் பண்ணிட்டேன். சுரேஷும் சரி தேவிகாவும் சரி ஒரே பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சுரேஷ் ஆஸ் அ கேரண்டர் நகீனான்னு ஒரு ஆளுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு. நகீனாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நகீனா ஒரு ஏழை. திடீர்னு அவன் பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய பணம் வந்துருச்சு. ஒரு வாரம் முன்னாடி அவனை யாரோ கொன்னுட்டாங்க. இவங்கிட்ட போய் எப்படி இவ்ளோ காசு இருக்குன்னு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டோட அட்ரஸ் கிடைச்சதும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. ஆனா நகீனாவை யார் மர்டர் பண்ணா? சார், போலு காலு 2 பேர் மேல வினோத் நகர் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. நகீனாவோட இவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. சுரேஷ் ஒரு பிச்சைக்காரனுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஏன் கேரண்டர் ஆனா? அதுவும் பிச்சைக்காரன் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணமா? 2 பேரும் இறந்துட்டாங்க. நகீனாவோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படி யாராவது இருக்காங்களா? நகீனாவோட அம்மா சாந்தி குப்பை பொறுக்கிற வேலையை பாக்குறாங்க. சார், போலுவும் காலும் தான் என் நகினாவை கொன்னாங்க. என்ன போய் எழுத்துன்னு வந்துக்கிறீங்க? உன் பையன் பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருந்துச்சு, அதனால தான் உன்னை இங்க வர வச்சிருக்கோம். அவன் அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் இருந்துச்சு. இப்போ 1 ரூபாய் கூட இல்ல. எங்க போச்சு சொல்லு. சார், எல்லா பணத்தையும் அவன் எடுத்துன்னு வீட்டில் எங்கேயும் ஒளிச்சு வச்சிட்டான். அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு ஆள் தான் சார் அவனுக்கு கொடுத்தான். அவனுக்குன்னு அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணி கொடுத்தான். அது இவரான்னு பாரு. தெரியாது சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என் பையனுக்கு வேணா அவனுக்கு தெரியும். சேடிங் கிட்ட பணத்தை ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதான் என்ன மாதிரி ஆளுங்களை தேடுவாங்க. அவன் கருப்பு பணத்தை வெளியாக்க தான் என்ன மாதிரி ஆளையே தேடி பிடிச்சான். ஐயோ, இதனால நமக்கு என்ன ஆதாயம் சொல்லு. ஐயோ அம்மா, என் அக்கௌண்ட்ல பணத்தை அவன் போடுவான், கொஞ்சம் பணத்தை அவன் எடுத்துப்பான், மீதெல்லாம் எனக்கு தான். ஏன் வேலை வாங்கி தரம் கூட என்கிட்ட சொன்னான். நகினாவும் ரொம்ப மாறி போயிருந்தான். அந்த போலா காலோட பழகிறத நிறுத்திட்டான். அதான் அவனுங்க கொண்டுட்டானுங்க. சார், என்னை விட்டுட்டு அவனுங்களை போய் பிடிங்க சார். நகீனா அம்மாவை நம்பி போக விடுறோன்னு வைங்க. நகீனாக்கு கொடுக்குற அளவுக்கு சுரேஷ் கிட்ட எது சார் அவ்வளோ பணம்? நிஜமாவே அவன் லஞ்சம் வாங்குறவனா இருந்திருப்பானோ? ஆனா அவ தான் செத்துட்டானே. நகீனாக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்தது அப்படின்ட்டும், நகீனாவை யாரு கொன்னாங்க, கல்லு போலு பத்தியும் தீவிரமா விசாரிச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. பணத்தாசையால நாங்க ஒண்ணு அவனை கொல்லல. அந்த பொறுக்கி லாலிய கூடவே கூட்டிட்டு போயிட்டான். லாலியா? யார் அந்த லாலி? என் ஃப்ரெண்டு சார் அவன். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் சார் பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். ஒரு நாள் நாங்க வந்தோம். லாலிக்கு பணத்தை கொடுத்து பணத்தாசையை காட்டினோம். லாலி எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். லாலி எங்க கேட்டா கூட சொல்ல கூட இல்ல. லாலி எங்கடா சொல்றா? எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு தெரியாதுன்ட்டு. ஏய் சொல்றா, இல்லைன்னா இங்க கத்தி இறங்கிற சொல்லு. நில்றா, ஓடாதரா, நில்றா. டேய், லாலி எங்கன்னு தெரிஞ்சுதா? இல்ல சார். இங்க பாரு, அடிச்சன்னா விருந்து ஆரம்பிங்க. வீட்டுல எரிஞ்ச 2 பாடிங்க. அப்புறம் எங்க கிட்ட இருந்து தூரமா போலாம், மனசை விட்டு தூரமா போக முடியாது.
எப்போ என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. என்ன? ரிப்போர்ட் படி குழந்தையோட டிஎன்ஏ சுரேஷோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. ஆனா தேவிகாவோட இல்ல. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் தேவிகா. நேருக்கு நேரா பாரு. நீ என்னென்ன பண்ணியோ எதுக்கு பண்ணியோ அதை சொல்லு. நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். மகளோட அன்பு வேணும்னு நினைச்சேன். ஆனா என் தலையெழுத்து அப்படி இல்லை. என்னை யாரும் வீட்டில் புரிஞ்சிக்கவே இல்லை. வேலையை தேடிட்டு இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினைச்சேன். ஒரு நாள் நான் வேலை தேடிட்டு இருக்கும்போது சுரேஷை சந்திச்சேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஒன்றா வாழ ஆரம்பித்தோம். ஆனால் இதை பற்றி என் வீட்டுக்காரவங்கிட்ட எதுவும் சொல்லலை. உன் மச்சின நீரஜ் அவன் உன் டச்சில் தானே இருந்தான். நான் அவனோட காண்டாக்டில் தான் இருந்தேன். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காண்டாக்டில் இருந்தேன். அப்புறம் நிஜமாவே மனிஷ் வித்யாவை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சக்கப்புறம் நானும் சுரேஷை கல்யாணம் பண்ணிட்டேன். ஏரோஸ்ட்ரெஸ்ஸை க்ரூமிங் பண்ணுற ஆன்லைன் டீச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா சம்பாரிச்சிட்டும் இருந்தேன். ஆனால் சுரேஷால் ஒன்றும் பண்ண முடியல. என்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டு இருந்தான். அவனை விட்டுட்டு அவன் பொண்ணோட வீட்டில் வசிக்க ஆரம்பித்தேன். என்னை தேடிக்கிட்டு அவன் அங்கேயும் வந்துட்டான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவன் எனக்கும் தானே பொண்ணு. இவன் நம்ம அன்போட அடையாளமா? நான் ஹரிஷாவை காதலிக்கல, உன்னதான் காதலிக்கிறேன் தேவிகா. இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஹரிஷாவை விட்டுடுறேன். சுரேஷ்க்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நான் சம்பாதிக்கிற பணத்திலே உனக்கு கவனம் இருந்தது. நீ டென்ஷன் ஆகாத ஹரிஷா, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், மறுபடியும் நம்ம ஒன்னா இருக்கலாம். என் கூட அவன் பெரிய கேம் விளையாடுறான்னு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அந்த நாள்ல இருந்து அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரனோட பார்த்தேன். அவனையும் தன்னை போலவே ஆக்கிட்டான். என்னையும் நாகினாவையும் சேர்த்து ஜோவடிச்சு அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும் கொல்லணுன்றது தான் அவனோட எண்ணம்னு நல்லா புரிஞ்சு போச்சு. சுரேஷ் நகீனாவை கொல்ல பார்த்தானா? ஆமாம் சார். அதாவது நான் அவன் பிளானையே அவன் பக்கம் திருப்பிட்டேன். நாகினாக்கு பணத்தை ஆசையை காட்டி விட்டேன். தன்னோட பிச்சை எடுக்கிற பொண்ணையும் இதுக்காக கூட்டி வர சொன்னேன். அப்போ நகீனாவை லாலி உன்கிட்ட கூட்டிட்டு வந்தான். உன் பேரே சொல்லலையே. அது என்னோட பேர் லாலிமா. அப்படியா? சரி, உனக்கு? இல்லை, இப்போதான் சாப்பிட்டேன். லாலி எடுத்துக்கோ. மயக்கம் போட்டாங்க, கை காலை கட்டு சீக்கிரம். அப்பதான் தோணுச்சு, நீங்க மனிஷோட தம்பியை கண்டுபிடிச்சிங்கன்னா மனிஷ் பண்ண வேலைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். மனிஷ் மாட்டணும்னு நான் நினைச்சேன். மனிஷ அழியணும்னு நினைச்சேன். ஏன்னா அவனால மட்டும்தானே என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு. உன்னோட வாழ்க்கை உன்னால மட்டும்தான் வீணா போச்சு, தெரிஞ்சுக்க. எங்க ஆசை இருக்கோ அங்கதான் வலியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசைய தப்பான வழியில நிறைவேற்றிக்கலான்னு நம்ம நினைக்கும் போதுதான் அது ரொம்ப ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிடும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். திரும்பவும் கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன், ஒரு வித்தியாசமான புது கேஸோட. நினைவு இருக்கட்டும், நீங்க எச்சரிக்கையா இருந்தா மட்டும்தான் நீங்க கிரைம்ல இருந்து தப்பிக்க முடியும். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.